இன்னைக்குரிய டிவோஷன் நம்பினவர்கள் கைவிட்டால் சங்கீதம் 118:8. 1991ல எம்டிஎஸ் ஓசியானோஸ் என்னும் உல்லாச பயண கப்பல் சவுத் ஆப்பிரிக்கா கடற்கரைக்கு அப்பால் ஒரு ஆபத்தான புயல்ல சிக்கியது. அந்த கப்பல்ல பயணம் செய்பவர்களுக்கு கப்பலுக்குள்ள உள்ள ஆபத்து தெரிவிக்காம அந்த கப்பலுடைய கேப்டன் தனியே விட்டுட்டு தன்னுடைய சக அதிகாரிகளுடன் தப்பி செல்ல தீர்மானிக்கிறாரு. அதுல பயணம் செய்த இசை மேதை மோஸ் ஹில்ஸ் ஏதோ ஆபத்து ஏற்பட இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்கா கடலோர காவல் படையினருக்கு ஒரு சேஃப்டி சிக்னல் மூலம் தகவல் அனுப்புறாரு. தகுந்த நேரத்துல உடனடியாக செயல்பட்டு செய்தியை அனுப்பியதுனால கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் மூலமா அந்த கப்பலுக்கு வராங்க. விரைந்து அற்புத விதமாக ஒருவருக்கும் உயிர் சேதம் இல்லாதபடி அனைவருமே மீட்கப்படுறாங்க. நம்ம பாதுகாக்கும் நபர்களோ அல்லது நம்மள வழி நடத்துபவர்களோ நம்மள தனியே விட்டுவிட்டால் என்ன செய்ய முடியும்? வேதாகமத்துல கூட இது போன்ற சம்பவங்களை அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். யாரெல்லாம் நம்பிக்கையின் அரணாக ரட்சகனாக காணப்பட்டாங்களோ அவங்களே தங்களை நம்புகிறவர்களுக்கு ஆபத்தானவர்களாக மாறி இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. இத கேட்டுட்டு இருக்க உங்கள அநேகர் கூட நிச்சயமா இந்த வித அனுபவங்களோடு கடந்து சென்று வந்திருப்பீங்க. ஆபத்து என்று வரும் பொழுது தங்களை காக்கவும் உடனிருப்பவர்களை கைவிடுவதும் காலமா நடந்து கொண்டிருக்கிற ஒன்றுதான். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு வேதம் சொல்வதை நம்ம கவனிக்கணும். சங்கீதத்துல தாவீது கூறும் பொழுது, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாரு. நீரே என் நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் நம் நம்பிக்கையாக இருக்கிறப்ப கடுமையான சூழ்நிலைகள்ல நாம கவலைப்பட வேண்டியதில்ல. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் நம்மள விடுவிக்க போதுமானதாக இருக்குது. இஸ்ரவேல் நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கான். யூத தகப்பன்மார் தங்களுடைய 2 to 5 வயது இருக்க குழந்தைகளை ஒரு உயரமான இடத்துல நிறுத்திடுவாங்களாம். பிள்ளைகள் கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு காயப்படாத இடத்துல நிற்க வைத்து விட்டு கீழே குதின்னு சொல்லுவாங்களாம். அப்பா உன்னை பிடித்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குழந்தையும் குதிக்குமா. அப்பா பிள்ளைய பிடிக்காம சற்று தள்ளி நின்று பிள்ளை விழுவதை பார்த்து விட்டு பிள்ளைய தூக்கி இவ்விதம் கூறுவாங்களாம், நாம் உன் அப்பாவா இருந்தும் உன்னை கைவிட்டேன் அல்லவா அப்படின்னு கேட்பாங்களாம். இந்த உலகத்துல உன்னை எல்லாரும் கைவிட்டுருவாங்க, கைவிடாத தேவன் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு, அவரை மட்டும் நீ நம்பு அப்படின்னு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம். இத ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி. எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? இதுதான் சத்தியம். அன்பானவங்களே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. அதனை சார்ந்து கொள்ளுங்க, அதனை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை என்னைக்குமே கைவிட மாட்டாரு, நம்மள வழி நடத்துவாரு. தேவனே, நீர் மாத்திரமே என் நம்பிக்கை. ஆமேன்.